கூகுள், ஆப்பிள் முகநூல் பயனர்களின் கடவுச்சொற்கள் கசிவு. கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் முகநூல், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களை பயன்படுத்துவோரின் கடவுச்சொற்கள் கசிந்ததாக தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சமூக ஊடகங்களின் கடவுச்சொற்கள் முதல் வங்கிக் கணக்குகளின் கடவுச்சொற்கள் வரை கசிந்திருப்பதாக, மிகப்பெரிய சைபர் தாக்குதலில் இருந்து தப்பிக்க உடனடியாக அனைவரும் கடவுச்சொற்களை மாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இது தொடர்பாக எந்த நிறுவனமும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இதுவரை வெளியிடவில்லை. 18.4 கோடி தரவுகள் திருட்டு. ஆப்பிள், கூகுள், முகநூல், மைக்ரோசாஃப்ட், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் போன்ற முக்கிய தளங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கும் 18.4 கோடிக்கும் அதிகமான கணக்குகளின் பயனர் பெயர்கள், கடவுச்சொற்கள் உள்ளிட்ட தரவுகள் அடங்கிய தளத்தை சைபர் பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர் ஒருவர் கண்டுபிடித்துள்ளார். டாக் வலைத்தளத்தில் இந்த தரவுகள் விற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் தரவுகள் மட்டுமன்றி வங்கிகள், நிதி நிறுவனங்கள், அரசு துறைகளின் தரவுகளும் கசிந்துள்ளது. இது எவ்வாறு கசிந்தது? பவுலர் என்ற நிறுவனம் நடத்திய ஆய்வில் இன்ஃபோஸ்டீலிங் மால்வேர் வகை மென்பொருளை பயன்படுத்தி பயனர்களின் பெயர்கள், கடவுச்சொற்கள், கிரெடிட் டெபிட் கார்டு விவரங்கள் திருடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த தகவல்களை அறிந்தவுடன் சம்பந்தப்பட்ட தரவு சேமிப்பு நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை எழுப்பப்பட்டுள்ளன. உடனடியாக அனைத்து தளங்களும் உச்சக்கட்ட பாதுகாப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கசிந்த தகவலை வைத்து சில பயனர்கள் பவுலர் நிறுவனத்தினர் நேரடியாக தொடர்பு கொண்டு கசிந்த தகவலின் உண்மை தன்மையை சரிபார்த்துள்ளனர். இந்த விசாரணையில் கசிந்த தகவல்கள் உண்மை என்று தெரிய வந்துள்ளதால் உலக அளவில் மிகப்பெரிய தாக்குதல் நடைபெறும் அச்சம் நிலவுகின்றது. இதில் மக்களுக்கு என்ன பாதிப்பு? பெரும் நிறுவனங்கள், அரசு துறைகளை கடந்து மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன. முகநூல், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களின் தரவுகள், வங்கிக் கணக்குகளின் தரவுகளும் திருடு போயுள்ளன. உதாரணமாக, வங்கியின் செயலியை பயன்படுத்தாமல் கூகுள் குரோம் செயலி மூலம் வங்கி வலைத்தளத்திற்கு சென்று பயனர் பெயரையும் கடவுச்சொல்லையும் பதிவிடுவராக இருந்தால் உங்களின் வங்கி தரவுகளும் கசிந்திருக்க வாய்ப்புள்ளது. தரவுகள் இடம்பெற்றுள்ள டாக் வலைத்தளத்தை நாடும் சைபர் குற்றவாளிகள் அவர்கள் குறிவைக்கும் தரவுகளை படம் கொடுத்து பெற்று தாக்குதலுக்கு முயற்சிக்கலாம். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? உலகளவில் பெரும் தாக்குதலிலிருந்து தப்பிக்க அனைவரும் உடனடியாக தங்களின் சமூக ஊடக கணக்குகள், வங்கி கணக்குகள் உள்ளிட்டவற்றின் கடவுச்சொற்களை மாற்ற வல்லுநர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பயனர் பெயர், கடவுச்சொற்கள் இட்டவுடன் உள்ளே நுழையும் வகையில் இருக்கும் கணக்குகளை OTP பதிவிட்டால் மட்டுமே உள்நுழையும் வகையில் மாற்ற வேண்டும். ஒரே பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை சமூக ஊடகங்கள், வங்கிக் கணக்குகள் என அனைத்திற்கும் வைத்திருப்பவர்கள் உடனடியாக தனித்தனி கடவுச்சொல்லை மாற்ற வேண்டும். கையடக்க தொலைபேசிகளுக்கு வரும் OTP எண்ணை எக்காரணம் கொண்டும் யாருக்கும் பகிரக்கூடாது. இவ்வாறு முன் ஆயத்தங்களையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டால் அனைத்து வித தாக்குதல்களிலிருந்தும் பாதுகாப்பு பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.